நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. வாழ்க 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 வாழ்க. ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவயவ சிவாவா சிவரூபிணியேவா ஓம் சக்திதாயே போற்றி. சர்வம் சக்திமய். பராப வருஷத்துல வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ர பலன்களை நாம இப்ப பார்க்க இருக்கிறோம். சனி பகவான் நேர்கதியிலிருந்து வக்ரகதி ஆகிறார். பட் மீனத்துல ரேவதி 2ஆம் பாதத்திலிருந்து உத்திரட்டாதி 4ஆம் பார்வை ஆன்டி கிளாக் வாய்ஸ்ல இருக்கக்கூடிய கிரகத்திலே மிக நிதானமாகவும் மந்த கிரகம் சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் பின்னோக்கி செல்கிறது. ஒரு சுழற்சி பாதையில ஏற்கனவே சுழன்று கொண்டு இருக்கக்கூடிய பாதையில அந்த பாதையை விட்டுட்டு மறுபடியும் ரிவேஷ் தன்மை, அதாவது பின்னோக்கி செல்லக்கூடிய இந்த தன்மை தான் இந்த வக்ரகதி அப்படின்னு பேரு. இந்த வக்ரகதியானது பராப வருஷத்துல ஆடி மாசம் 10ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி வரை, அதாவது ஆங்கில தேதி சொல்லணும் அப்படின்னா 27/2026 திருக்கணித முறைப்படி மிட்நைட் நடுநிசியில 12:59 11/12/2026 வரை அதிகாலை 5:29 வரை ஆக 136 137 நாட்கள் வரும். இந்த நாட்கள் இந்த மீன ராசியில ரேவதியிலிருந்து உத்திரட்டாதி வரை இந்த சனி பகவான் பின்னோக்கி நகருகிறார். இதுதான் வக்ரகதி அப்படின்னு பேர். பொதுவாகவே ஒரு கிரகம் வக்ரகதி ஆகிறது அப்படின்னா தன்னுடைய பலன்களிலிருந்து வேறு கோணத்தில் செல்லுதல், தன்னுடைய நிலையில் மாறுதல், தன்னுடைய பேச்சுக்களில் மாறுதல். ஒருத்தர் பேசிட்டே இருக்கார், என்னப்பா நேத்து பேசுனது ஒண்ணு இன்னைக்கு பேசுனது ஒண்ணு மாறி மாறி பேசுறியே அப்படின்ற மாதிரி. அப்ப கிரகங்கள் பார்க்கறச்ச அது எந்தெந்த மாதிரியான தாக்கத்தை 12 ராசிகளுக்கு கொடுக்க போகிறது. ஆல்ரெடி மேஷத்துக்கு 7.5 போகுது, பட் கும்பத்துக்கு போகுது. பட் இந்த 12 ராசிகளுக்கும் எவ்வகையில சாதகம் பாதகம் அதற்குண்டான பரிகார விதிகள் என்ன அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் முழுமையா பார்த்தலாம். எனதினிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியாதிபதி சனி பகவான் வக்ரகதியா இருக்கார். ஆமா, ஒரு ராசியாதிபதி வக்ரம் பெறுவது சிறப்பா? அதுவும் 2ஆம் இடத்துல இருக்கார், வாக்குஸ்தானத்துல இருக்கார், பணபலஸ்தானத்துல இருக்கார், குடும்பஸ்தானத்துல போய் உட்கார்ந்து இருக்கார். குடும்பத்தில் உள்ள கோளாறுகள் நீங்கும். ஏற்கனவே ரொம்ப கடினமா போகுது சார், எனக்கும் என் மனைவிக்கும் ரொம்ப பிரச்சனை, என் கணவனுக்கும் எனக்கும் ரொம்ப ஏதோ ஒரு ஈகோவுல போகுது சார், ரொம்ப ஒரு குடும்பமே ஒரு மாதிரியா போகுது, குடும்பமே போல தினம் தினம் போகிறதே போராட்டமாக போகிறது. இதெல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கா இந்த ராசியில. இப்ப ஒரு என்னன்னே தெரியல சார், குடும்பம் நடக்குதா நடக்கலையா, ஏதோ காலையில தூங்குறேன் ஏந்திருக்கிறேன், பொழுது போகுது, தூங்குறேன் ஏந்திருக்கிறேன், இதே மாதிரி போகுது சார். லைஃப்ல ஒரு பிடிப்பே இல்லை சார். கண்டிப்பா எக்ஸாக்டான உண்மை. பட் இதுல இருந்து ரிலீஃப் ஆகும், இதுல இருந்து யூட்டன் ஆகும். உங்களுடைய எண்ணங்கள் வலிமை பெறும். முதல்ல எண்ணத்துக்கு ஒரு வலிமை உண்டு, அந்த எண்ணங்கள் இப்பொழுது வலிமை பெறும். செயல்கள் சரியா இருக்கும். நீங்க வகுக்கக்கூடிய திட்டங்கள் இப்பொழுது வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய கோளாறுகள் நீங்கும். ஃபர்ஸ்ட் பிரச்சனை எல்லாம் நீங்கும், எல்லாமே டெமலிஷன் ஆகி யூட்டன் ஆகும். பட் நீங்க உங்களுடைய வெற்றி இப்பொழுது ஊர்ஜிதமாகும். இழுபறிகள்லாம் இப்ப இருக்காது, உங்களுக்கு இழுபறிலாம் இருக்காது. ஆமா, வீடு மனை வண்டி வாகனத்தில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் நீங்கும். சட்ட சிக்கல்கள் நீக்கும். ஏற்கனவே பிரச்சனையா இருக்குது சார், கடன் எண்டு வரைக்கும் வந்துடுச்சு, வீட்டு மேல இருக்க கடன் கட்ட முடியல, என்பி ஆயிடுச்சு, ஜப்தியாக போகுது, இந்த மாதிரி கேஸ்ல நிறைய இருக்கு. அப்ப வாகன கடன் ஒரு வகை, என்னால இஎம்ஐ கட்ட முடியாத என்பி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்துல நல்லபடியா முடிஞ்சு உங்களுக்கு சாதகமான பலன்கள் வரும். இது ஒரு மிராக்கல் பாயிண்ட். அப்ப ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் விற்பனை ஆகும். பழைய சொத்தை வித்துட்டு ஜீரோ பண்றது, ஃப்ரீ ஆயிடுவீங்க, மைண்டு ரிலாக்ஸ்ட் ஆகும். முதல்ல அதுக்குண்டான வழிகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். மனைவி கணவன் 2 பேருக்கும் பரிமாண வளர்ச்சி உண்டு. பேசி சுமூகமா இருக்கிறது இந்த காலகட்டத்தில். 2 பேரும் சேர்ந்து உத்தியோகம் பண்றா அப்படின்னா அது சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து மீண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக கர்ப்பப்பை கோளாறுல இருந்து மீண்டு வருவீங்க. அப்ப ஏற்கனவே பிபி சுகர் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா இதெல்லாம் இப்ப உங்களுக்கு உடல்ல மாற்றம், நல்ல ஒரு முன்னேற்றம் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் மாறி வரும் அப்படின்னு சொல்லலாம். நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். அது நீண்ட நாள் நண்பனோ, புதிதாக வரக்கூடிய கிளைண்டோ, இல்லை பார்ட்னரோ,
அப்ப இப்ப கூடுதல் தொழில்கள் செய்யலாம், அதாவது இன்னொரு தொழிலை நீங்க எடுத்துக்கலாம். இது எல்லாமே நடக்கும். டபுள் இன்கிரிமெண்ட் ஆகும். முதல் விஷயம் படிப்பு நல்லபடியா வரும், பேச்சு நல்ல பேச்சுக்களாக இருக்கும். அதே காலகட்டத்தில் நீங்க சொல்றது நடக்கும். ஒரு வாக்கு கொடுக்குறீங்க ஒருத்தருக்கு அப்படின்னா அந்த வாக்கை இவ்வளவு காலம் நம்ம கொடுத்துட்டு நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை இருந்தோம். பட் இப்ப கொடுத்த வாக்கை நிறைவேற்றத்துக்கு உண்டான சூழ்நிலைகள் கொடுக்கும். ஆமா, எல்லா மனிதர்களும் நல்ல மனிதர்கள் தான். அவருடைய சூழ்நிலையை பொறுத்து தான் அவர்கள் நல்லவராங்களா தீயவராகிறாங்களா. கொடுத்த வாக்கை கொடுக்க மாட்டான், கொண்ட பேச்சு செய்ய மாட்டான், சொல்றதை செய்ய மாட்டான்ன்ற மாதிரிலாம் வர்றது என்னன்னா கிரகங்களுடைய சூழ்நிலைகள் தான். அது அவங்க இயங்கலை, பட் கிரகங்கள் இயக்குது. பட் இதை புரிஞ்சுட்டு நீங்க நடக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை வெற்றிக்குரிய வாழ்க்கை. உங்களுக்குண்டான தெய்வம் இந்த காலகட்டத்தில் நீங்க வழிபடுறீங்க அப்படின்னா எப்பயுமே நீங்க பெருமாளினுடைய வழிபாடு பண்ணுங்க. சனிக்கிழமை தோறும் பெருமாளும் தாயாரும் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு உங்களால முடிஞ்சது ஒரு சுண்டல் ஒரு நெய்வேத்தியம் வச்சு படைச்சிட்டு அன்னதானம் பண்ணிட்டு விளக்கு போட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை வெற்றிக்குரியதாக ஆக்கும். வாழ்க வாழ்க வாழ்க.